ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பறந்து போக படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். டைரக்டர் ராம் இயக்கத்துல இந்த படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த பறந்து போ. இந்த படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் வந்து போறாங்க. அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிளா வந்து இருந்தாலும் ராம் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகா வந்து காட்சிப்படுத்திருக்காரு. ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காருன்னு வந்து சொல்லணும். அவ்வளவு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேயும் சரி, படமாக்கப்பட்ட விதமும் சரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. ராம் இந்த கதையை வந்து ரொம்பவே நல்லா வந்து கையாண்ட வந்து ஒரு அழகான படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். படத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹியூமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு வந்து கிடைக்கும். அவ்வளோ காமெடி, எல்லா காமெடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சிரிக்க வைக்குது. டைமிங் காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இருக்கு. சிவா வந்து இந்த படத்துக்குள்ள வரவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேற பரிமாணத்தில் காட்ட போறாரு அப்படின்னு தான் வந்து எல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் வந்து இல்லை. அவர் எப்பயும் எல்லா படத்துலையும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து வராரு. இந்த படத்துல ஓரளவு கொஞ்சம் வந்து நடிச்சிருக்காரு நல்லா. அதை தாண்டி எப்பவுமே அவர் பண்ணக்கூடிய காமெடி வந்து இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமா வந்து பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்கக்கூடிய காமெடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரிப்பு வந்து வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சினிமாத்தனமா இல்லாம நேச்சுரலா வந்து இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ராம் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து காரணம். படத்துடைய முதல் பாதி பார்த்தீங்கன்னா காமெடியா நல்லா வந்து போகுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதி வந்து போகுது. படத்துல பெருசா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக்லாம் வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப்ல சின்னதாக பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் வந்து லேக் வந்து இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாயிருது. படம் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்லாதபடி நீட்டா வந்து எடுத்துட்டு போயிருக்காரு படத்தை. ஒரு கமர்ஷியல் படமோ, ஒரு லவ் படமோ, ஒரு ஆக்ஷன் படமோ அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான, அமைதியான, ஒரு அற்புதமான படத்தை வந்து ராம்னால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது கொடுக்க வந்து முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்த்தோம்னா ராம் படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பை வந்து வாங்கிடுவார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சிவாவாக இருக்கட்டும், அந்த மெயின் லீடாக வரக்கூடிய அந்த சின்ன பையனாக இருக்கட்டும், ஃபீமேல் லீடாக இருக்கட்டும், அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வரக்கூடிய மற்ற சின்ன சின்ன கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப வந்து முக்கியம். கொஞ்சம் பிசுறு தட்டினா பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும், லேக் ஆயிரும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராக வந்து கையாண்டிருக்காரு. எந்த இடத்துலையுமே இது வந்து லேக் ஆகிடக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை எவ்வளோ மெருகேற்றமோ அவ்வளோ வந்து மெருகேற்றிருக்காரு. அதில் எவ்வளோ அளவுக்கு ஹியூமர்ஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஹியூமர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே நேரம் இப்போ இது மாதிரியான காமெடிலாம் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ கிரிஞ்சாகாதபடி வந்து பார்த்துருக்காரு. ஸோ பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காருன்னு வந்து சொல்லுவேன். ராமுடைய படங்கள்னாலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இதுவரை காட்டாத இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவார். அவ்வளோ அழகாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நல்லா பச்சை பசங்க நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காமிச்சிருக்காரு. படம் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. மியூசிக் மட்டும் இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கலாம். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சாங்ஸுக்கு மேலே வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் சாங் மாதிரி சின்ன சின்ன சாங்கை வந்து அங்கேயும் வந்து படத்தை வந்து போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி சாங்காக பெருசாக அவங்களுக்கு வந்து தெரியாது. படத்தோடய பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து ஆகும். படத்தோட டைலாக்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வந்து ஜாலியாக தான் வந்து இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இன்னும் வந்து நல்லா பண்ணிருக்கலாம் தோணுச்சு. டிஓபி வந்து சூப்பராக வந்துருச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன், விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நோட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து குறை சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours தான். ஸோ படம் வந்து நீட்டாக ஆரம்பிச்சு நீட்டாக வந்து முடிஞ்சது. என்ன சொல்ல வந்தாரோ ராம் வந்து அதை வந்து இந்த படத்தில் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த பறந்து போய் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபேமிலியோட போயிட்டு ஒரு அழகாக ஒரு படத்தை பார்த்து சிரிச்சுட்டு வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராம் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பறந்து போ. இந்த படம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த பறந்து போ. இது சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் வந்து பார்க்கணுமா, பெரிய ஆட்களுக்கும் செட் ஆகாதான் வந்து கேட்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமா வந்து எல்லாருக்குமானது தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வந்து பார்க்கலாம். அது இந்த சினிமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். யாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்காம போகிறதுக்கு வந்து சான்ஸே வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லா ஏஜ் ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணும். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.